இத்தனை போகஸ் லைட் கட்டினாங்க, இத்தனை டியூப் லைட் போட்டாங்க, இத்தனை சீரியல் லைட் போட்டாங்க. அங்க ஒரு குண்டு பல்பு போட மாட்டாங்க. நல்லா கரிஜாத்தி கேட்ட கரையே இருக்குது. லைட்டு தான் போடுறோம்னு வையி, கரண்ட் எங்க எடுக்கிறது? ஒயர் அதுல சொருவுறது. லைட் வந்தா கொக்க மாட்டேங்கிறான். லைட் நான் கூட போட்டு விடுறேன். லைட் நான் கூட பல்பு வாங்கிட்டு வந்து போட்டு விடுறேன். ஆனா எந்த இடத்துல கரண்ட் இழுக்கிறதுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லலன்னா சொல்லு, எந்த இடத்துல கரண்ட் போடணும்? விளக்கு மாட்டுறதுக்கு எங்கே மாட்டு. ஆனா நான் பல்பு எடுத்தாந்து போடுறதுக்கு நான் அதான் அங்க பாருங்க. எங்க அதான் அந்த இது பாத்ரூம், அதுல பிளக்கு மாட்டி, சரி அங்க இருந்து ஒயர் இழுத்துக்கிட்டு வந்து உள்ள விட்டு கொக்கல பழுப்பு மாட்டி போடு. ஓடிக்குவா ஏன்னா 9:30 இருந்து ஏத்துறான் 80 ஏத்துறது. பேத்துக்கு சொன்னேன். இது யாரு யாரு? என் தங்கச்சிடா. என் தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேக்குறேன்னா சொல்லு, கேப்பியாக்கு மேல உங்க தங்கச்சா இருந்தா அந்த மாதிரி கேட்பாரு. அடியே மல்லியா, அந்த வேலைக்கு வந்த பொம்மை பார்த்த உடனே எனக்கு பக்தி பாடல வருது. ஒழுக்கமா என்கிட்ட பேசிக்க. என்னடா சாமி கும்பிடுறேன். எதுல போய் உங்க வயாளத்துல கும்பிடுறோம், உங்க ஒக்காலத்துல அங்கங்கடா இருக்குது சாமி. சேல முடியாம தங்கியா? அதெல்லாம் உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க, அண்ணன் மட்டும் தான் காட்டு வைக்க. சாமி பாட்டு வருதோ? பாடப்பா. என்ன பாட்டு? சாமி பாட்டு. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க முருகா. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. ஈசன் மகனோடு மனமிட்டு பேசி பாருங்க. தீராத வெளிகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. ஆமாங்க, சத்தியமா சொல்லுறேன், தீராத வெளிகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டா வந்து சொல்லுடா, வரிசையா சொல்லுடா. தீரலைன்னா அவர் தான் தடுமாறிட்டே வராரு. அவங்களுக்கு எல்லாம் வேணும் தீரணும்னா என்கிட்ட வந்தா வேணும் தீர்ந்து போயிருமா? ஏன்டா இப்படி வாயில பேசி வண்ணம் கட்டு போற? நீ உன்னை பார்த்து நான் அலையறன்னு மட்டும் தப்பா நினைச்சாரு. என்ன லவ் பண்ணிக்கிட்டு நைட்ல இருந்து என் நாளைக்கு உட்காந்துட்டு இருக்கிறான். வாயில ஒரு பல்லு இல்ல. நான் கட்டுனா இவ்வளவுதான் கட்டுவேன். தங்கல்லி கொட்டி தம்பை போய் அதே தின்னு சாரு. நீ என்ன கட்டிக்கிறியா மாட்டியா? நீ அவனை கட்டிக்கிட்டு அன்னைக்கு நைட்டா கூட ஆயிடுவேன். காம பேச அண்ணா. ஐயோ அண்ணா, அண்ணா எனக்கு பிறந்த பையன் என்னமா வச்சிருக்கிறான் அண்ணா, என்னமா வச்சிருக்கிறான் அதுவும் போகும் உனக்கும் உணவு இல்ல அண்ணா. அப்படி யாரும் பேசாது நின்னுக்கிட்டு நானும் அவனுக்கு இப்படி எல்லாம் பிள்ளை வச்சுக்கலாம் கொடுக்க முடியும்னு கண்டனா. எங்க அவனை கண்டா வெள்ள சோளம்னு தெரியாத உனக்கு? எனக்கு தெரியும். அப்படி நான் உட்காருனா படுக்கிற பொம்பளைன்னு உனக்கு தெரியாதா? சரியான தேவடியா லோப்பர் கேச்சு. வெளியே சொல்லாதா அண்ணா? அவன் பக்கத்தால வந்து என்ன தொடும்போது என்னமோ சோறு இடிக்குதுன்னா சோப்பு எங்க வச்சிருக்கிற என்னமோ பேண்ட் சந்தல குத்தி விட்டான். எங்கடா என்ன சொல்ற குத்தனா பாருண்ணா. எங்கடா குத்தனா சொல்றதுக்கு நான் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உரலுக்கு அச்சு சீவிட்டு இருந்தேன். அது யாருக்கெல்லாம் எங்க ஆயா உரலுக்கு தான் சீவிட்டு இருந்த மாதிரி கூத்துக்கு வர லேட் ஆயிடுச்சு. எடுத்து ஜோப்ல ஓடிட்டு ஓடியான். அந்த அச்சு பாரு, இந்த உரலை பார்த்தோன்னு போய் குத்தி பிடி அச்சு எடு என்ன பாக்கலாம். போ அண்ணா, அந்த அச்சை வாங்கி கொடுங்க எனக்கு. அந்த அச்சை குடுறா. எட்டி எடுக்கலாம். பொண்டாட்டி
அது எப்படிதான் திரும்ப அங்க அப்பா அண்ணா அந்த அச்சனை பார்த்தே அவனு நான் ஆட்டி ஆகணும் என் தங்கச்சிக்கு நான் செத்து போயிருவாடா என் தங்கச்சிக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் எப்படா காட்டுறது அண்ணா நான் 4 படி அரிசி ஊற வச்சிருக்கேன் அச்சு கலந்து போச்சு நாளைக்கு வேண்டாம் தரேன் நாளைக்கு வேண்டாம் தரேன் உனக்கு கேட்காது இதுக்கு மேல கேட்காது அந்த மலையத்தான் தங்கச்சி பிடிப்பாங்க அண்ணா போனால் போகட்டும் போனா போகட்டும் இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு உக்காரு டார்லிங் டார்லிங் லவ் பண்ற ஆயாளுக்கு நினைப்பஞ்சு விட்டுட்டியா எப்படி ஆயா போனால் போகட்டும் நீ நாட்டுக்கு நாடு மகா நாடு தெரிந்த புண்ணிய பூமி இது என்னடி ஊரு இதா அந்த சின்னப்பம்பட்டி என்ன சின்னப்பம்பட்டி என்றால் அங்கதான் போய் சம்பளம் ஆனைப்பள்ளம் ஞானப்பழம் ஆனைப்பள்ளம் ஆனைப்பள்ளம் என்றால் நம்ம போல் நாடகம் இருக்கல ஒரு தாய் திருநாடு அப்பேற்பட்ட தாய் திருநாட்டுல எழுந்து அருள் பாதிக்கக்கூடிய தெய்வமாகப்பட்ட என்ன சுவாமி பெரியாண்டி சம்மன் கூத்துட்டு இருக்கு இல்ல அதற்கு கடை வெட்டிக்கிறாங்க அதுக்கெல்லாம் வெட்ட மாட்டாங்க இன்னும் முனியப்பன் என்ன முனியப்பன் 16 தடவை பார்த்துட்டேன் பாப்பாங்குத்து முனியப்பன் பாப்பாங்குளத்து முனி ஒழுக்கமா படிடா பாப்பாங்குளத்து முனியப்பன் பாப்பாங்குளத்து முனியப்பன் பாப்பாங்குளத்து முனியப்பனுக்காக அதாவது நாடக அரங்கேற்றம் செய்து தந்திருக்கிறாங்க அப்படி முனியப்பனுக்காக இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் கந்த புராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கண்டன் கார்கோடகா சூரசம்ஹாரம் இல்லையான் வள்ளி மோடி எடுத்தல் புராணமா கந்த புராணம் கந்த புராணத்தில் ஒரு பாகமாகிய கந்தன் கார்கோடகா சூரன் பதன் இல்லையெனில் வள்ளி ரணமோடி எடுத்தல் என்ன தொடாத நோவா இல்ல நீ தொடர்ந்து பார்த்து என் டார்லிங் பூந்து போயிருச்சு இந்த நாடகத்தில் நான் யாரு இல்லை பெயர் என்ன சக்தி சக்தி உமையவள் ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமா பார்வதி ஈஸ்வரி இந்த உலகில் உள்ள பார்வதி உமா சக்தி உமையவள் ஈஸ்வரி இப்படி இந்த உலகில் உள்ள பெண் தெய்வங்கள் அனைத்துமே நானே நீங்களே அனைத்தும் நானே தப்பா பேசிருந்தா மன்னிச்சுக்கங்க ஆகட்டும் இதுக்கு மேல அப்படி பேச மாட்டேன் அப்படி உமா பார்வதி சக்தியாக நான் இருந்தாலும் நான் எப்படி உற்பனமானேன் எப்படி உற்பனா என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன நமது உலகம் பிறக்க முன்னே Yeah.
எப்படி பிறந்தாய்? இந்த உலகமே பிறப்பதற்கு முன்பதாக உமா பார்வதி சக்தி நான் பெண்ணாக பிறந்தேன். பெண்ணாக பிறந்தாய். எப்படி எப்படி? இந்த உலகத்துல கடல் இருந்தது. கடல் இருந்தது. பார்த்த இடமெல்லாம் தண்ணி நீர்மயமாக இருந்தது. ஆமா. அந்த கடல்ல ஆணலை பெண்ணலைன்னு 2 அலை இருந்தது. ஆணலை பெண்ணலை என்று 2. ஆமா. சரி. அந்த ஆணலையும் பெண்ணலையும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது ஓம் என்ற ஓசை வந்தது. ஓம் என்று ஒரு ஓசை. ஆமா. சரி. 2 அலையும் சேரும் போது ஓம் சத்தம். ஓம்னு ஒரு சத்தம். ஆமா. சரி. அந்த ஓம்ங்கிற ஓசையில உமா பார்வதி நான் பெண்ணாக பிறந்தேன். உமா பார்வதி நீ பெண்ணாக பிறக்கிறாய். பிறந்து மேலே வந்து பார்க்கின்ற பொழுது சரி 4 திசையிலும் நீர்மயம். 4 திசையும் நீர்மயம். ஆமா. சரி. பார்த்த பக்கமெல்லாம் தண்ணி மட்டும்தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்குது. ஆமா. சரி. நடப்பன இருப்பன ஊர்வன பரப்பன நீந்துவன எந்த ஒரு ஜீவனுமே கிடையாது. எதுவுமே இல்ல. பூச்சி புழு மரம் மட்டை மானிட ஜென்மங்கள் எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல. வெறும் தண்ணியா இருக்கிறது. இந்த நீர்ல நாம ஒருத்தி மட்டும் தன்னந்தனிமையா இருக்கிறோமே, நாம இருந்து என்ன செய்ய முடியும்? என்ன பண்ண முடியும்? அதனால இந்த உலகத்தை உற்பத்தி செய்யணும் அப்படி என்பதற்காக அந்த ஓம் என்ற ஓசையில் பிறந்து வந்த நான் மீண்டும் ஓம் என்ற ஓசையை நான் உச்சரித்தேன். மறுபடியும் ஓம்னு உச்சரிக்கிறேன். ஆமா. சரி. நான் ஓம்னு ஓசையை உச்சரித்த உடனே அந்த கடல் நீர்ல அம்மா அப்படி என்று ஒரு பிள்ளை வருது மேல. அம்மா என்று ஒரு பிள்ளை வருகிறது. ஆமா. சரி. அந்த அம்மான்னு மேல வருது. அம்மான்னு வந்த பிள்ளை யாரு? பிள்ளையார். அந்த பிள்ளை யாரு? அத்தான் பிள்ளையார் அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்னு நான் கேட்ட உடனே இந்த உலகத்திலே முதல் தெய்வமாகப்பட்டது விநாயகர், அதாவது பிள்ளையார். பிள்ளையார். ஆமா. ஓ பிள்ளை யார் என்று கேட்டதுனால உலகத்துல முதல் தெய்வம் பிள்ளையார். அதற்கு பிறகுதான் விநாயகன், கணேசன், ஆனைமுகத்தான், ஐந்துகரத்தான், குந்தி வைத்தான், இப்படி எல்லாம் கணபதி, கணேசன், இப்படி எல்லாம் அவர் எடுத்த அவதாரம். அதுக்கப்புறம் வந்தது. ஆமா. அப்படி முதலாக அம்மா என்று வந்தவரை மன்னா என்று ஏற்க முடியுமா? ஏற்க முடியாதுமா. மகனே என்று ஏற்றுக்கொண்டேன். மீண்டும் ஓம் என்று ஓசை உச்சரித்தேன். ஓம் என்ற ஓசை. அந்த ஓசையில தங்கா அப்படி என்று வந்தார். தங்கா என்று ஒருவர் வருகிறார். யார் தெரியுமா? யாரு? என்னுடைய அண்ணன். நந்தன், முகுந்தன், சுகுந்தன், பரிமளன், நந்தநந்தனன், நாராயணன், குண்டரிவாசன், புருஷோத்தமன், ஹரிபெருமாள், ஸ்ரீபெருமாள், வெங்கடாஜலபதி, ஒருக்கமாயான், மண்ணை உண்டான், வெண்ணெய் உண்டான், உலகை ஓரடி ஈரடி அளந்த உலகத்தில் எம்பெருமான் மாயவன் சிறுமந்த கண்ணன் என்னுடைய அண்ணன். அந்த 7 கொண்டு பெருமாள். ஆமா. சரி சரி. எங்க அண்ணன் தங்கான்னு வந்தவர் அண்ணானை ஏற்றுக்கொண்டேன். மீண்டும் ஓம் என்று ஓசை உச்சரித்தேன். மறுபடியும் உச்சரிக்க அடியே பார்வதா அப்படின்னு வந்தார். அடியே பார்வதா என்று வருகிறார். அந்த யார் தெரியுமா? யாரு? வந்து என்னை மாலை முடித்த சுவாமி யார் தெரியுமா? யாருமா உன்னை மாலையிட்டார்? அம்மா என்ன மாலை முடிந்ததோ
என்று வந்தவர் என்னுடைய மன்னவர் பரமேஸ்வரன். பரமேஸ்வரனை ஈஸ்வரனை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையிலே சுகபோகமாக இருந்து அழகுக்கு ஒரு பிள்ளையோ ஆஸ்திக்கு ஒரு பிள்ளையும் பெற்றெடுப்பார். அப்படி அழகுக்கு பிள்ளையாகப்பட்டவன் முருகப்பெருமான், ஆஸ்திக்கு பிள்ளையாகப்பட்டவன் விநாயக பெருமான். இரண்டு மக்களை பெற்றெடுத்து சுபபோகமாக வாழ்ந்து வரோம். இருந்தாலும் என்னுடைய மன்னவருக்கு என்ன வேலை? உலகில் உள்ள 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் படியளக்கும் கர்த்தா, படியளக்கக்கூடிய கர்த்தா. அவர் படியளப்பதற்குண்டான சக்தியை கொடுப்பவள் இந்த சக்தி உமையவள், சக்தியை கொடுப்பவள். ஆமா. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே என்னுடைய மன்னவரை சந்திக்கணும். பார்ப்போம், புறப்படு போகலாம். சுவாமி மன்னரே, உலகால பிரதாமரே, ஓசையால் பூஜை செய்து